يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எவ்வாறு நம்மை இங்கு ஒன்று கூட்டினானோ அதேபோல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக என இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். நேற்றைய தினம் இந்த நாட்களை அல்லாஹு தாலா நாம் அதிகமான அமல்கள் செய்வதற்கு சிறப்பானதாக அவன் தேர்ந்தெடுக்கிறான் என்பது பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹுடைய தூதர் இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்கள் பற்றி, குறிப்பாக இந்த 9 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களின் சிறப்பு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, மல் அமலு ஃபி ஐயாமி அஃதலு மின்ஹா ஃபி ஹாதிஹி, அதாவது ஃபி ஹாதிஹினா இந்த 10 நாட்களில், இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட வேறொரு சிறந்த அமல் கிடையாது. இந்த 10 நாட்களில் செய்கிற அமலை விட இதை விட சிறந்த அமல் என்று ஒன்று கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறும்போது, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வலல் ஜிஹாத், ஜிஹாது செய்வதை விடவுமா என்று. ஏனென்றால் அந்த காலத்தில் சிறந்த ஒரு அமலாக சஹாபாக்கள் கருதி வந்தது ஜிஹாது தான். ஏன்? மற்ற அமல்களுக்கெல்லாம் செய்யப்படுகின்ற முயற்சியை விட, மற்ற அமல்களில் எல்லாம் நாம் செய்கின்ற இழப்பை விட ஜிஹாதில் நம்முடைய முயற்சியும் நம்முடைய இழப்பும் அதிகம். பொருளாதார ரீதியாக அதன் ரீதியாகவும் உடல் இழப்பு உண்டு. அதே போல் சஹாபாக்களில் பலர் ஜிஹாது செய்து உயிர் நீத்தவர்களும் உண்டு. அப்ப அந்த சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு எந்த அமல் மிக உயர்ந்த நிலையில் இருந்துச்சோ, எதை மிக பெரியதாக கருதுறாங்களோ அந்த அமலை சொல்லி கேட்கிறாங்க, இதை விட சிறந்ததா அந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் என்று. அல்லாஹ்வுடைய தூதரா சொல்றாங்க, கால வலல் ஜிஹாத், ஜிஹாதை விடவும் சிறந்ததுதான். ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்ததுதான் சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லா ரஜுலுன் ஹரஜ யுஹாத்திரு பி நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜிஉ பி ஷைஇ, அதாவது ஜிஹாது செய்வதை விட சிறந்தது. ஆனால் எந்த ஒன்றை தவிர அப்படின்னா, ஒரு மனிதர் அச்சமான அபாயமான நேரத்தில், அதாவது ஒரு சில இடத்துகளுக்கு ஜிஹாதுக்கு போவோம், மோசமான நிலைமையா இருக்கும், எதிரிகள் மிக படுமோசமான அதிகமான எண்ணிக்கையில் இருப்பாங்க, போனோம்னா திரும்ப வருவோமா வரமாட்டோமா என்ற ஒரு நிலையில் சில ஜிஹாதுகளுக்கு சகாபாக்கள் போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு மனிதர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த போருக்காக போய் அங்க போய் ஷஹீத் ஆகுறாரு பார்த்தீங்களா, அந்த அமல் மட்டும் இதை விட சிறந்தது. இதை விட அந்த அமல் இருக்குல்ல, அந்த மாதிரி போய் ஷஹீத் ஆகுறாருல, அந்த ஷஹீத் ஆகக்கூடிய அந்த நபர் இந்த 10 நாட்கள் செய்யக்கூடிய அந்த அமலை விட சிறந்தது. அப்பன்னா அந்த அமலை இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அடையாது என்று சொல்றாங்க. நார்மலா போயிட்டு வெற்றி பெற்றுட்டு திரும்ப வந்துட்டாலோ அல்லது தோல்வி அடைஞ்சிட்டு திரும்ப வந்துட்டாலோ அந்த ஜிஹாதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்தது. ஆனால் அங்க போய் ஒருவர் ஷஹீத் ஆகுறார் அப்படின்னா அதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்ததாக ஆகாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப ஜிஹாது செய்வதை விட நமக்கு இந்த மார்க்கத்தில் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த அமலாக நாம் கருதுவது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலியின் அடிப்படையில், அதன் மூலமாக நமக்கு கபரில் என்ன கிடைக்கும், அதன் மூலமாக நாளை மறுமையில் என்ன கிடைக்கும், அதன் மூலமாக நாளைக்கு சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்து என்ன என்பதை நாம் பார்க்கும் போது குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒருவர் ஷஹீதாகிறார், ஒருவர் ஜிஹாது செய்கிறார் என்றால் அதனுடைய சிறப்பு என்பது அதிகம். அப்ப அதை வைத்து பார்க்கும்போது ஜிஹாது செய்வதை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்தது என்றால் நாம் அதை சிந்தித்து பார்த்து அந்த நாளை சரியாக பயன்படுத்த வேண்டும். அதே போல் அதை அறிவிக்கக்கூடிய ஒரு சஹாபி, அதாவது அந்த சஹாபியிடத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு தாபியா யாருன்னா சயீத் இப்னு ஜுபைர் என்கின்றவர். அவங்க அது என்ன சொல்றாங்கன்னா, அவர்களை பற்றி சொல்லும் போது, இவர்கள் அந்த 10 நாட்களை அடைந்தால் கடுமையான முறையில் முயற்சி செய்வார்கள் அதில் அமல்கள் செய்வதற்கு. எந்த அளவுக்கு அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு.
இதுதான் அந்த சகாபாக்கள் தாபியின்கள் அவர்களுடைய நிலை. ஒரு விஷயத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதில் அவர்கள் எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். இந்த 10 நாளை பற்றிய செய்தி அவர்களுக்கு வருகிறது. அவர்கள் அந்த 10 நாள் அடைந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வாங்கன்னா எவ்வளவு அவர்களால் முடியுமோ அந்த அளவிற்கு நன்மைகளின் பால் அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாமும் இந்த நாட்களை அவ்வாறு பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்று சொல்லப்பட்டதிலிருந்து ஒரு கேள்வி என்னவென்றால், அதாவது இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட சிறந்த ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை கூறினார்கள்? கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 10 நாட்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட சிறந்த அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு அமலை கூறினார்கள் என்பதுதான் இன்றைய தினத்துடைய கேள்வி. இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் இதனுடைய தொடரை பார்ப்போம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.